இது நம்ம தாத்தா காலத்துலேருந்து இருந்துச்சுன்னா அதுதான் போல. இன்னும் இந்த லேப்டாப் இந்த வீட்டில் என்னமோ அமானுஷ்யமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஜோஷியரை கூப்பிட்டே ஆகணும். அப்பா, ஒரு வழியாக சாமியார் சொன்ன மாதிரி நம்ம இந்த வீட்டையும் மாற்றியாச்சு. இனிமேல் வச்சு இந்த லேப்டாப் பிரச்சனை வரக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். கொஞ்ச நேரமாக வச்சு தூங்கலாம். ஒரு மாதம் இருக்கணும். அப்பா, ரொம்ப நாளாக நம்ம கேட்டோம் லேப்டாப். இப்போ நமக்கு கிடச்சி. நம்ம தம்பி நமக்கு வாங்கியிருக்கானோ, நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னும் தானே ஆக மாட்டேது. ஆனட் என்ன கேமு நல்லா இருக்கு, விளையாடுவோம். அக்கா, என்னடா இந்த லேப்டாப் எப்படி உன் கையில் வந்தது? இது ஆனே ஆகாது அக்கா. கிரி கிரி மங்கிரி கிரி கிரி மங்கிரி கிரி. சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? நாங்கள் ஒரு தக்காளியோ ஒரு வெங்காயம். சூப்பர் ஜோக்கு. எங்கள் வீட்டில் என்னமோ பேய் இருக்குது சாமி. அப்புறம் உடனே வீடை காலி பண்ணு. ஏன் சாமி? அந்த வீட்டில் அமாவாசையமான சக்தி. சரி, உடனே காலி பண்ணுப்பா சாமி. எங்கள் வீட்டில் பேய் புகுந்துருச்சு. எங்கள் அக்கா மேலே பேய் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் நாங்கள் காலங்காலமாக பாதுகாத்து வந்த இந்த லேப்டாப் தான் காரணம். எங்கள் அக்கா மேலே பேய் புகுந்துச்சு சாமி. நீங்கள் தான் எங்கள் அக்காவை உதவி செய்யணும். எங்கள் அமைதியாக வாங்க. அது வந்து கொடூரமான பேய். சத்தம் போட்டிங்கன்னா அது கடிச்சிடும். பேயை எழுண்டுக்கோ, பேயை எழுண்டுக்கோ, எழுண்டுக்கோ, பேயை எழுண்டுக்கோ, எழுண்டுக்கோ.